முன்மாறி பின்மாறி ஊற்றப்பட்ட உடனே பஞ்ச நேரத்துல விதவிதிச்சது மாத்திரம் அது இல்லைங்க கான்செப்ட், அது இல்ல விஷயம். கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய தேசத்துல திரும்ப மூடி போட்ட உன்னுடைய ஆபிரகாம் நாட்கள்ல உண்டான நன்மைகள் மூடி போட்டதெல்லாம் கர்த்தர் தோண்டி எழுப்பினார். ஈசாக்கு வாழ்க்கையில நடக்காததை கர்த்தர் நடக்க வைத்தார். ஏன்னா ஈசாக்குக்கு இப்படி ஒரு அனுபவமே இல்லை. ஏன்னா ஈசாக்குடைய வாழ்க்கையில எல்லாமே பூரணமா இருந்துச்சு. ஈசாக்குக்கே தெரியல ஆபிரகாம் இப்படிப்பட்ட கிணறெல்லாம் தோண்டி இருக்கிறாரா, தோண்டினதை பெலிஸ்தியர்கள் மூடி போட்டாங்களான்னு ஈசாக்குக்கு தெரியல. ஆனா கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருந்தார். இன்னைக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் என்னென்ன நன்மைகள் உங்க குடும்பம் இழந்துச்சுன்னு, ஆனா கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அதை தன் கரத்தில் பிடித்து கொண்டிருக்கிறார். எக்காரணத்து கொண்டு இன்னொருத்தரோட கதவை தட்ட கர்த்தர் விட மாட்டார். உங்களை தேடி கர்த்தர் அந்த அபிஷேகத்தை அனுப்புவார். உங்களை தேடி கர்த்தர் அந்த நன்மைகளை அனுப்புவார். சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென்.